ஹாய், இப்போ நம்ம வந்துட்டு டைமண்டோக்லேருந்து ஒரு பிஒய்க்கு சம்மன் பார்க்கலாம். கொஷின் பாருங்க. ஏ ஆனவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏஐ விட 50% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை செய்ய முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? ஓகேங்களா? அதாவது என்னன்னா, ஏ வந்து ஒரு வேலையை 24 நாள்ல செய்வாராமா. பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏவை விட 50% கூடுதல் திறன் பெற்றவர். ஓகேங்களா? ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7 நாளில் முடிப்பார் கொஷின். ஓகே, அதானே? இப்போ இனிமேல் சம் வந்தாலும் என்ன பண்ணலாம்னாக்கா பாக்ஸ் மெத்தட் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? பாக்ஸ் மெத்தட் என்னென்ன இனிமேல் போட்டுக்கோங்க. இது ஏ, இது பின்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபிஷியன்சி போடலாம். எஃபிஷியன்சி இங்கே வந்து பார்த்தா டேஸ். ஸோ எஃபிஷியன்சினா என்ன? 100% ஒர்க் அந்த இதில் திறனில் ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலையை 24 நாளில் செஞ்சுருப்பார். ஓகேங்களா? ஏவை விட பி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூடுதலாக திறன் பெற்றிருந்தார். ஓகேங்களா? ஸோ அப்போ 150 போட்டுக்கலாங்க. அப்போ 150 வச்சிருக்கும் போது எத்தனை நாளில் முடிச்சிருப்பார்? ஓகேங்களா? அதான கொஷினு. ஸோ பாக்ஸ் மெத்தட் பொறுத்த வரைக்கும் திறன் வந்து என்ன ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகுது. ஓகேங்களா? திறன் அதிகமானாக்கா என்ன ஆகும்? நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறையும். ஓகேங்களா? ஸோ தானே. ஸோ இந்தமாரி ஒரு பக்கம் ஏறியும் ஒரு பக்கம் இறங்கி இருந்தாருன்னா அது ஆப்போசிட்டாக இருக்கா? ஸோ எதிர் மாறல். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? மேலே இங்கே கேன்சல் பண்ணலாம். 2 இங்கே 3 சைடு சைடு கேன்சல் பண்ணலாம். இங்கே 3 வச்சாக்கா 8. ஓகேங்களா? ஸோ 2 × 8 16 நாட்கள் ஆகும். பி மட்டும் முடிக்கிறதுக்கு 16 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? இவ்வளோ தான் சம். மேக்ஸிமம் பாக்ஸ் மெத்தட் வந்து நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணுங்கள். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சம். ஓகேங்களா? தேங்க்யூ.